ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாரோட குடும்பத்துக்கும் நிச்சயமா ஒரு வருமானம் இருக்கும். அது 10,000 ரூபாய் இருக்கலாம், இல்ல 1,00,000 ரூபாயா கூட இருக்கலாம். எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்மளால சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாசமாவது நம்ம சேமிப்பு தொடங்கியே ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால பெரிய அளவுல ஒரு சேமிப்பு கொண்டு வரவே முடியாது. அந்த சேமிப்பு அதிகரிக்கவும் முடியாது. இது எல்லாரும் நம்ம செய்ய வேண்டிய செலவு அப்படின்னு நினைப்போம். ஆனா இதெல்லாம் தான் நம்ம செய்யக்கூடாத செலவாகவும் இருக்கும். இந்த செலவுகளை நிறுத்தினாலே போதும், நம்மளோட சேமிப்பு அதிகரிக்கும். அது என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல்ல எப்பயுமே நம்ம வருமானம் கையில வந்த உடனே நமக்கு இருக்கிற செலவுகளை என்னென்ன அப்படிங்கறத யோசிச்சு அதுக்கெல்லாம் செலவு செய்வோம். எல்லா செலவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீதி என்ன பணம் இருக்குதோ அதை சேமிக்கலாம் அப்படிங்கறதுதான் நம்மளோட எண்ணமா இருக்கும். ஆனா அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயமும் கூட. நம்மளோட முதல் செலவை சேமிப்பா தான் இருக்கணும். நம்மள ஏதாவது ஒரு சேமிப்பு கூட ஈடுபடுத்திக்கணும். அது சேமிப்புக்கு தான் முதல்ல செலவு செய்யணும். எல்லா செலவையும் முடிச்சிட்டு சேமிக்கலாம் அப்படின்னு அது நடக்காத ஒரு விஷயமும் கூட. அதுக்காக நம்ம திரும்ப திரும்ப செலவு வந்துகிட்டே இருக்கும். அதனால நம்மளோட முதல் செலவு சேமிப்பு தான் இருக்கணும். அது முக்கியமான செலவு அப்படின்னு நினைச்சு செய்யும் போது சேமிப்பு மாறி திரும்பவும் நம்மளுக்கே வந்து சேரும். அதனால எப்பயுமே எல்லாம் முடிச்சிட்டு அப்படிங்கறத யோசனையே வேண்டாம். முதல் செலவே சேமிப்பு தான். இப்ப மீதி இருக்கிற பணம் எவ்வளவோ அதுக்குள்ள நம்ம வீட்டு செலவை கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருவோம். ஏன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். ஏன்னா இந்த மாசம் நம்ம சேமிச்சிருக்கோம். அடுத்து செய்யக்கூடாத செலவு பாத்தீங்கன்னா ஆடம்பர செலவு. இது மத்தவங்களுக்காக செய்யறது. நம்ம அந்த அளவுக்கு தேவைகள் இருக்காது. ஆனா நம்மளோட தேவைக்கு மீறி நம்மளோட வருமானத்துக்கு மீறி செய்யற செலவு தான் ஆடம்பர செலவுங்க. இது எல்லார்கிட்டயும் ஒரு பொருள் இருக்குது, நம்ம கிட்டயும் ஒரு பொருள் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நம்மளே நினைச்சுக்கிட்டு ஒரு சில பொருள்களை வாங்குவோம். ஆனா அது நம்மளோட தேவைக்கு மீறி நம்மளோட வருமானத்துக்கு மீறி இருக்கும்போது அதுல நம்மளோட பணம் தான் வேஸ்ட் ஆகும். சில நேரம் எல்லாரும் புது மாடல் வாங்கியிருக்காங்க, நம்மளும் நம்ம கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு புது மாடல் வாங்குறதுக்கு பார்ப்போம். மேக்சிமம் காரு, பைக்கு இந்த மாதிரி வாங்குவாங்க. சில பேர் பேஷனுக்காக வாங்குவாங்க. நம்ம வந்து புது போன் வச்சிருக்கணும், எல்லாரும் புது போன் வச்சிருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு புதுசா ஒரு போனை வாங்குவோம். நம்மளோட தேவை என்னவோ அதுக்குதான் நம்ம போன் வச்சிருக்கோம். நம்ம விலை உயர்ந்த பொருட்கள், விலை உயர்ந்த கார், பைக், போன் இதெல்லாம் ரொம்ப விலை அதிகமா இருந்தாதான் நம்மள வந்து 4 பேர் மதிப்பாங்க அப்படின்னு நினைச்சா அது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம். அதே மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி பொருட்களை வச்சிருக்கிறவங்களதான் நான் மதிப்பேன் அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய முட்டாள்தனம். பொருட்களை வச்சு ஆளுங்களை எடை பார்க்க கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸ் தான் இவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த மாதிரி ஒரு மோசமான விஷயம் கண்டிப்பா இருக்கவே இருக்காது. நம்மளோட குணத்துக்காக, நம்மளோட அன்புக்காக, நம்மளோட திறமைக்காக ஒருத்தவங்க நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி பொருட்களுக்கு மரியாதை கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்மளும் யாரும் பொருளை வச்சு யாருக்கும் மரியாதை கொடுக்க கூடாது. நம்ம கடன் வாங்கி இஎம்ஐல வாங்கியே நம்ம பொருள் வாங்கியே ஆகணும் அப்படின்னா நம்ம ஆசைப்படக்கூடாது. ஏன்னா கடன் அப்படிங்கறதே இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இருக்குங்க. அடுத்தது பாதிக்கு பாதி விலை. இன்னைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இந்த மாதிரி போட்டு எப்படியாவது வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு பாப்பாங்க. நம்மளும் அதை வாங்குறதுக்கு ரெடியா இருப்போம். இப்ப ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா, அதனால ஆடி ஆஃபர் எல்லா கடைகளுமே இருக்கும். இது கொஞ்சம் கலெக்ஷன் புதுசா இருக்கலாம். இதுல இருக்கிற எல்லாமே ஆடி தள்ளுபடி தான். தள்ளுபடிக்காக ஏற்கனவே ஸ்டாக் இருக்கிற எல்லாத்தையும் மறுபடியும் இன்னொரு ரேட் குறைச்ச மாதிரி போடுவாங்க. என்னவோ ஆடி சேல் அப்படிங்கறதுனால எல்லாம் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு நிறைய வாங்குறது உண்டு. இதுல வந்து நார்மல் டேஸ்ல இதே ரேட்டு கண்டிப்பா கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு நம்மளும் வாங்குவோம். ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஆனா நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். இப்படி நம்ம லாபத்துல வாங்குறோம், இப்படியே இதை விட்டா நம்மளால வாங்க முடியாதுன்னு நினைச்சிட்டு ஒரு சில பொருட்களை நம்ம வாங்கிட்டு வந்துருவோம். நிறைய ட்ரெஸ் வாங்குவோம். எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, யூஸ் பண்ணாம சும்மா வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம பணம் தான் வேஸ்ட் ஆகும்னு அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன். இது வந்து 0 பேமெண்ட் 0 இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இதுல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கத்தான் செய்யும், இல்லாம இருக்காது. இது ரொம்ப ஈஸியா இருக்குது அப்படிங்கறதுனால எல்லா கடைகளிலும் போன உடனே எந்த ஒரு பொருளா இருந்தாலும் நம்ம கையில தூக்கிட்டு வரலாம். நம்ம கிட்ட பணமே இல்லைன்னா கூட நம்ம வாங்கிட்டு வரலாம். அதத்தான் நம்ம வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய பொருளை கூட நம்ம ஈஸியா வாங்கிடுவோம். அதனால இப்ப எல்லா வீடுகளிலும் எல்லா வசதிகளுமே இருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லா வீடுகளிலும் டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி இதெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டங்க. ஆனா இப்ப வந்து இந்த இஎம்ஐ ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா வீடுகளிலும் எல்லா பொருளுமே இருக்குது. எல்லாமே நினைச்சது உடனே, ஆசைப்பட்டது உடனே
எல்லாமே வாங்கி தர முடியும். இது ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனா இது வந்து நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. ஒரு பொருள் நமக்கு ரொம்ப அதிகமா தேவைப்படுது அப்படின்னா அது வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஆனா அதை வந்து நம்ம வருமானத்துல ஒரு சின்ன பகுதியா தான் இருக்கணும். ஒரு 20,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2,000 இஎம்ஐக்கு போகுது. ஆனா ரொம்ப தேவைப்படக்கூடிய பொருளை வாங்குறீங்க. பொதுவா மிடில் கிளாஸ் பொறுத்தவரை ரொம்ப பணம் சேர்த்து வச்சு ஒரு பொருளை வாங்கணும்னு நினைச்சா கூட நடக்க மாட்டேங்குது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு வரும்போது அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய செலவு இருக்குது. அப்ப அந்த செலவு பார்க்கும்போது இந்த பொருள் வாங்க முடியாமையே போயிருது. அதோட ஒரு 10 மாசம் 15 மாசம் இதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்துட்டு வரதுக்குள்ள அடுத்த வருஷம் 2 வருஷத்துக்குள்ள அந்த பொருளோட ரேட்டுமே அதிகமாயிருதுங்க. இப்ப அந்த பொருள் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா ஈஸியா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இதுக்காக ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தேவையில்லாததுதான். ஆனா இந்த இஎம்ஐ நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு அளவோட இருந்துக்கலாம். எல்லாமே நமக்கு இஎம்ஐல வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நிறைய ஒரு பொருளை ஒரே நேரத்துல வாங்கி 20,000 ரூபாய் சம்பளத்துல ஒரு 10,000 12,000 இஎம்ஐக்கே கட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப மோசமானது. இப்ப லோன் கூட ரொம்ப ஈஸியா கிடைக்குது. எந்த லோனா இருந்தாலும் சின்ன அமௌண்ட் பெரிய அமௌண்ட் எதுவா இருந்தாலும் அதை வாங்கி நம்ம இப்போ ஒரு வீடு கட்ட போறோம், இல்ல ஒரு படிப்புக்காக செலவு பண்ண போறோம், இல்ல ஒரு இடத்துக்காக செலவு பண்ண போறோம் அப்படின்னா அந்த மாதிரி வாங்குறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னா அதை வாங்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட கையில காசு வச்சுக்கிட்டு யாரும் வீடு கட்ட போறது இல்ல. எல்லாமே வந்து கொஞ்சம் லோன் வாங்கி அதை தான் கட்ட பார்ப்பாங்க. ஆனா அதெல்லாம் தப்பு இல்ல. ஒரு பெரிய வளர்ச்சி. அதுக்காக நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து பயன்படுத்துறோம். நம்ம கட்டுற வீடோ இடமோ இல்ல படிப்புக்கு செலவு பண்றோம் அப்படின்னு வருஷங்கள் கூடும்போது அதனோட மதிப்பும் அதிகமாயிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்காக செய்யலாம். ஆனா இந்த மாதிரி சின்ன பொருட்களுக்காக பெரிய அளவுல இஎம்ஐ போறது நல்லது கிடையாது. அடுத்ததா நம்ம வருமானம் அதிகரிக்கும் போதே நம்ம செலவும் சேர்த்தே அதிகரிக்கும். இதுக்காக சில பேர் சொல்லுவாங்க நம்ம கையில பணம் இருக்கும்போதுதான் செய்ய முடியும் அப்படின்னு, இருக்கும்போது செலவழிக்கணும், இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறோம், இருக்கும்போது எல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நினைக்க வேண்டியது நம்ம வருமானம் அதிகரிக்கிறது அப்படின்னா நம்ம சேமிப்பையும் சேர்த்தே அதிகரிக்கணும். அதுக்கு பதிலா செலவையும் அதிகரிக்க கூடாது. சேமிப்பு தான் அதிகரிக்கணும். பொதுவா சொல்லுவாங்க நாளைக்குள்ள பணத்தை எடுத்து இன்னைக்கு செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கே செலவு செஞ்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு என்ன செய்வோம் அப்படிங்கறதா கேள்வியே. அதுக்காக நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா சேமிப்பு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளோட செலவுகள் நமக்கு தேவைக்கு தான் செலவு செய்யறோமா அப்படிங்கறத யோசிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம்.